Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் பிஸி வீக்கெண்டோ ஆர் ஒரு பிஸி வீக் டே ஒரு லஞ்ச் டயத்தில் நம்மளுக்கு டக்குன்னு எதையும் குக் பண்ணோன்னா எப்படி சூப்பராக ஒரு லஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப கொதன்னு எண்ணெய்லாம் விடாதிக்கு அழகாக கம்மி எண்ணெய் விட்டு நம்ம எப்படி குக் பண்ணலாம் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் வந்து மசூர் தால் எடுத்திருக்கேன். மசூர் தால் எடுத்ததுக்கு காரணம் என்னதுன்னா இது வந்து ரொம்ப சட்டுன்னு குக் ஆகிடும். சோக்கெலாம் பண்ண வேண்டாம். நம்ம ஜஸ்ட் அதை நான் இங்கே 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 1 கப் மசூர் தாலுக்கு இதில் வந்து 2.5 கப் நான் தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு தாலை தனியாக வச்சுடலாம். அதுக்கப்புறம் பட்டர் பண்ணியிருக்குமே எல்லாத்தையும் நம்ம வந்து குக் பண்ணிட்டுடலாம். அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்து எலாபரேட்டாக நம்ம வந்து அது எல்லாத்தையும் வதக்கி அது மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே பேசிக் கரம் மசாலா எல்லாம் போட்டு பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூஸ், ரெட் சில்லி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுண்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதெல்லாம் போட்டுண்டு கொஞ்சமாக கஸ் போட்டுன்ட்டு அதோடைய கொஞ்சமாக சோம்பு போட்டுன்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளியே தண்ணி விடும். ஸோ ரொம்ப நிறைய தண்ணிலாம் விட வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம டக்குன்னு பண்ணுறதுனால இன்ஸ்டன்ட் பாட்லேயோ குக்கர்லேயோ நம்ம இது மாதிரி பருப்பையும் அந்த கிரேவிக்கு வேணுங்கிற மசாலாவையும் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சட்டுன்னு ஆகிடும். அது ஆறுத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு வெங்காயம், பூண்டு என்னெல்லாம் வேணுமோ கட் பண்ணிட்டோன்னா அடுத்தது இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நான் தால் எப்படி டக்குன்னு பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம மசூர் தால் வந்து வெந்தாச்சு. இப்போ வந்து இங்கே பேனில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் விட்டுண்டா போகிறோம். ரொம்ப நெய்லாம் நிறைய விட வேண்டாம். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அது கொஞ்சம் வெடிக்கட்டும். இங்கே ஜீரா வந்து நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ அடுத்தது வந்து 2 பல்லு பூண்டு வந்து நான் பொடுசாக கட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா அது ஒரு ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். ரொம்ப கருத்துடுத்துன்னா அது வந்து கசப்பு வந்துடும். ஸோ ஸ்லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம வந்து இங்கே தக்காளி சேர்த்து விடலாம். இவ்வளோதான். இதுக்கு வந்து வேறு ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது ஜாஸ்தி. தக்காளி சேர்த்தப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம மூடி வச்சோன்னா ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து குயிக்காக பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்ரிடே குழம்பு ரசத்துக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து டைம் கன்சியூமிங்காக கிச்சன்லேயே நின்று பண்ணுற மாதிரி ரொம்ப வேலைலாம் கிடையாது. நம்ம ஒரே இன்ஸ்டன்ட் பாட்லேயோ குக்கர்லேயோ 2 ஐட்டமாக டுகெதராக வச்சிட்டோன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து தாலுக்கு வந்து காரம் பொடி வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் பெப்பர் ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அதை போட்டு தால் விட்டுட்டு நான் வந்து இன்னும் வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு மேலே கொத்தமல்லி தூவியாச்சுன்னா நம்ம தால் ரெடி. இது டோட்டலாக வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸ்லைட்டாக கொஞ்சம் டைம் எடுத்ததே தவிர இது டோட்டலாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 to 7 minutes தான் ஆகும். அடுத்தது வந்து நம்ம எம்மியாக பட்டர் பன்னீர் பண்ணலாம். ஆனால் ஒரே 1 டீஸ்பூன் பட்டர் வச்சு இப்போ இங்கே தால் ஆறுத்துக்குள்ளேயும் வந்து நான் வந்து நம்ம மசாலா வச்சுருந்தோம்ல குக் பண்ணுறதுக்கு அதை வந்து கூல் டவுன் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டேன். இப்போ இங்கே வந்து எனக்கு சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கணும்னு நான் வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இதில் நம்ம அடிஷ்னலாக வேறு க்ரீம் அதெல்லாம் ஒன்றுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம எனி டைம் பண்ணலாம். ஒரு கில்ட் ஃப்ரீயாக இந்த ரெசிபி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இப்போ நான் வந்து டோட்டலாகவே ஒரே 1 டீஸ்பூன் தான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நேரம் இது கிட்ட நின்று கலரிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணதுனால இதில் வந்து அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக சுகர், ஒரு ஸ்வீட்னஸ்க்கு, ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்லைட்டாக சுகர் போட்டுண்டு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 2 to 3 minutes நான் க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கசூரி மேத்தி, ஒரே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நிறைய போட வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலரிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் நம்ம அப்படியே போட்டுவிடலாம். இங்கே வந்து நான் பன்னீர் தனியாக ஃப்ரைலாம் பண்ணலை. அப்படியே பன்னீரை வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் போட்ட அப்புறம் ஒரு 5 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் அது கொதிச்சா போகிறோம். பட்டர் பன்னீர் வந்து ரெடி. இந்த 2 ரெசிபியுமே நம்மளுக்கு வந்து சைட் பை சைட் சைமல்டேனியஸாக 2 ஸ்டவ்வில் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 15-20 minutesக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு விடலாம்.
இப்போ அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம டக்குன்னு ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஜீரா ரைஸ்க்கு ஒரே ஒரு டீஸ்பூன் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் உருகின அப்புறம் வந்து கொஞ்சமாக அதில் 2 பே லீஃப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் கார்ன்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஒரு அந்த காரத்துக்கு, ரொம்ப இதில் காரம்லாம் நம்ம வேறு ஒன்றுமே அதில் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த பெப்பர் கார்ன்ஸ் வந்து ஸ்லைட்டாக பொரிஞ்ச அப்புறம் நம்ம வந்து இங்கே ஜீரா போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து ரைஸை வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஜீராத்தோடு நம்ம வந்து இந்த ரைஸையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறச்சே வந்து இதில் ரைஸில் வந்து நல்ல அந்த நெய் ஜீரா ஸ்மெல்லாம் வந்து இந்த ஜீரா ரைஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து நான் 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி விட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ப்ரெஷர் குக்கில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா ஜீரா ரைஸும் நம்மளோட ஃபுல்லாக டன் ஆகிடும். இந்த உதிரியாக ஜீரா ரைஸும் ரெடி ஆயாச்சு. நம்ம இங்கே இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மி. இதுக்கு ப்ரெப் டைமும் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தா நம்ம வந்து நிறைய கட்டிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு நம்ம பண்ணுறது தான். இங்கே வந்து நான் சூப்பராக க்ரீன் சட்னி, பிக்கல், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் ஆறதுக்குள்ளேயும் நான் கொஞ்சமாக சப்பாத்தியும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபுல் மீல் வந்து ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனும் கிடச்சிருக்கும். டக்குன்னு நம்ம வீக் டேயில் கூட எப்படி சட்டுன்னு நம்ம குக் பண்ணி முடிச்சு விடலான்னு. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.